வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல குட்டீஸுங்க விரும்பி சாப்பிடக்கூடிய கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ஸ்வீட் கார்ன், 1/4 கப் சோள மாவு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் எலும்புச்சம்பளச்சாறு, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னே ஸ்வீட் கார்ன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்தோன்னே இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து இது கூட 1 கப் ஸ்வீட் கார்னை சேர்த்து ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விடணும். இப்போ பாருங்க, ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் இருக்க தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு இந்த கார்னை அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டு ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது கூட 1/4 கப் சோள மாவு, கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாம் அந்த கார்னில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கார்ன்லேயே ஆல்ரெடி நமக்கு தண்ணி இருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த கார்னில் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் நல்லா கோட் ஆகி இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். அடுத்து இந்த கார்னை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னே பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடானோன்னே கார்னை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த கார்னெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கரண்டியால் இந்த மாதிரி லைட்டாக பிரித்து விட்டுறணும். இந்த கார்ன் நல்லா பொரியறதுக்கு நமக்கு 2லிருந்து 3 நிமிஷம் ஆகும். சில சமயங்களில் கார்ன் நல்லா பொரியறப்ப வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம சேஃப்டிக்காக இந்த மாதிரி 3/4 பாகம் மூடி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கார்ன் நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயிலிருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கார்னையும் பொரித்து எடுத்துக்கலாம். கடைசியாக இந்த கார்னுக்கு தேவையான மசாலாஸை ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு மிளகாத்தூளும் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் மிக்ஸ் பண்ணுறதுலேயே தெரியும் கார்ன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொத்தமல்லியவும் 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது கூட சாட் மசாலா, ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண ஆனியன் சேர்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்பவும் சுவையான கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் தயாராகிடுச்சு. இந்த கிறிஸ்பி கார்னை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூடாக சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த கிறிஸ்பி கார்னை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.